என் பொண்ணு போயிட்டான்ல, அவன் போனான், அவனை போனான். என் பொண்ணு நல்லவனா கேட்டவள உங்களுக்கே தெரியும். எல்லா சேனல், சன் டிவி, எல்லா சேனலுக்கே தெரியும். எல்லா சேனத்துல வள வந்தவன் என் பொண்ணு. என்ன என் பொண்ணை ஏமாத்தான், என் பொண்ணை ஏமாத்தான். என்னமா செய்திக்கலாம் இவனுக்கு வந்து அவனுக்கு வந்து ரீஸ் மேரேஜ் ஒரு காரியம். அவன் அதே காரணம் எங்க வீட்டுல ஒரு 3 நாள் இருக்கணும், உங்க வீட்டுல 3 நாள். சரி நம்ம சரி அவங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு 2ஆம் தேதி அவங்க போனாங்க. நான் இந்த திங்கக்கிழமை கூட நான் போய் பார்த்தேன், சத்திரம் பார்த்தேன், செஞ்சேன், எல்லாம் பண்ணேன். நான் வந்து திங்கக்கிழமை போய் சத்திரம் பார்த்தோம், எல்லாம் செய்யும். அவனும் வந்தான், எல்லாம் நல்லவனா தான் இருந்தான். அதுக்கு மேல் பற்றி என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்லா தான் பேசினான், நல்லா தான் செஞ்சான். என் பொண்ணு என்னமோ பண்ணிட்டான். செவ்வாய்க்கிழமை நைட் நான் பேசினேன், ஷார்ட் மியூசிக் இருக்கிறம்மா அப்படின்னால பேசினேன். நான் எதுக்கு ஆனந்த் அசிஸ்டன்ட் கூப்பிட்டான், என்ன பண்ணேன் அப்படின்னு. ஷார்ட் மியூசிக் இருக்கிறம்மா, நேரம் ஆகுமா, வீட்டுக்கு போகணும். நான் பேசினேன், எனக்கு சுகர் பேசணும், மாத்திரை பட்ட ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சிருவேன், நான் தூங்கிடுவேன். அவ்வளோதான், நான் தூங்கிட்டேன். காலையில் ஒரு 5:15 மணிக்கு அவங்க மாமனார் ஃபோன் பண்ணுறாரு, ஏம்மா சித்ரா நம்மளை மோசம் பண்ணி போயிடுச்சுமா அப்படின்ற. எனக்கு பக்குன்னு போச்சு. நான் ஒரே அழுது என் பிள்ளைய வர வச்சேன், என் பொண்ணை வர வச்சேன். ஓடி கீழ் பார்க்க ஆஸ்பத்திரி என் பொண்ணு சாவடிச்சாங்க. அவன் தாங்க சாவடிச்சுக்கிறான். நான் சொல்கிறேன், எந்த கூட அவனை விடக்கூடாது. என் பொண்ணுக்கு வந்த மாதிரி யாருக்குமே இருக்கக்கூடாது. என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணுறவில்ல. என் பொண்ணு அடுத்தவங்க தற்கொலை பண்ணால் இவ வந்து அட்வைஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஏன்னா அவன் இல்லைன்னா ஒன்றும் அப்படி தைரியமாக இருக்கணும். அப்படியேப்பட்ட சாவரம் இல்லை, அப்படியேப்பட்ட சாவரம் என் பொண்ணு சாவரம் கிடையாது. அடித்து சாவடிச்சிட்டான், வேற ஒன்றும் இல்லை. இவன் ரீஸ் மாரி பண்ணானா. அப்போ என்ன சொன்னான், எப்பா உன்னுடைய பொருள் அதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் நான் தான் கூட போவேன். திருநெல்வேலியா, மதுரையா, திருச்சியா, என் பொண்ணு என் உலகத்தை காட்டுனாங்க. எப்போ பார்த்தாலும் நான் கூடவே தான் காரில் போவேன். நான் நைட்டு சடனுக்கும் நான் கூட போவேன். அப்படியே பட்டும் இவன் வந்தான், சரி ரீஸ் பண்ணான். சரி அவனுடைய பொருள் அவன் சரி கூட வச்சுக்கிட்டோம். அவன் பொருள் இல்லை, பத்திரமா வச்சுக்கோன். இது மேலே பட்டு எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். நைட்டு 1 மணி வந்தால் நான் முடிச்சு இருப்பேங்க. இங்கே இருக்கிறவங்களை கேளுங்க, 1 மணி 2 மணினா கூட நான் பயப்பட மாட்டேன். அப்படியே பட்டும் நான் தைரியமாக இருப்பேன். ஒருவேளை வரலையே நான் எதிர்பார்ப்பேன். இப்போ வந்து அவன் வந்தான், எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தான். ஆனால் இது மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என்கிட்ட பேசினால செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிக்கு பேசினால, அதான் ஷார்ட் மியூசிக் கேட்குறம்மா, லேட் ஆகுமா அப்படின்னால. வீடியோ கால்லாம் வந்தாலே ஏதோ ஒரு பவுச்சு காணும் அப்படின்னு வீடியோ காலில் வந்தாலே தெரியலையே. நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இது பண்ணுவாங்க. தெரியலையே, வெளியே போகணும் நமக்கு என்ன தெரியும், வெளியே நடக்குது நமக்கு என்ன தெரியும். காலையில் போனால் நைட்டு வர நமக்கு என்ன தெரியும், வீட்டுக்குள்ளேன்னா நமக்கு தெரியும். அவன் என்ன நல்லவனா கெட்டவனா நமக்கு என்ன மாதிரி தெரியல. இருக்கிறது ஒரு புள்ள, நல்லபடியாக என் பொண்ணு வச்சுக்குவோம். ஐயோ இருக்கிறது ஒரு புள்ள, நல்லபடியாக வச்சுக்குவோம் அப்படின்ட்டு நான் நினச்சிங்க. நான் ஏமாந்துட்டேங்க. அவனை அரெஸ்ட் பண்ணணும், அவனை சாவடிக்கணும், உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்க அப்பனுக்கு பிள்ளை இல்லாத பண்ணணும். அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, புரியுதுல்ல, ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. அவன் தான்